வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசிரியர்லாம் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே ரவிக்கு சுஷிதோட அம்மா எடுத்துட்டு வந்து காசை கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆஹா, இவ தான் என்னோட மருமக, பாத்தியா எப்படி இருக்கா பாரு, இப்படி தான் என் மருமக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப காண்டாவது. நான் என்ன நடக்கூடாதுன்னு நினச்சணும். அதையும் நடந்துட்டு இருக்க. இப்போ அந்த ஸ்ருதி தான் மேலே இருப்பா, நம்மளெல்லாம் தட்டி விட்டுருவாங்களே, நான் மதிக்கிற கூட என்ன மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரூமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரவி சொல்கிறேன், இங்கே பாரு ஸ்ருதி, நீ காசு வாங்கிட்ட ஓகே, நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணால் தான் நான் வாங்கினேன், இல்லை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரவின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதி வந்து சரி என்ன பண்ணலாம், அதை இப்போ வாங்கிட்டு இல்லை, சரி நம்ம வேணா போயிட்டு இடத்தெல்லாம் வாங்கி பார்த்து நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரவி வந்து இங்கே பாரு ஸ்ருதி, நான் இன்னொரு சொல்கிறேன், ஹோட்டல் வைக்கிறது நீ மட்டும் தான், நான் கிடையாது. அதே மாதிரி அந்த ஹோட்டலுக்கு ஏதாவது சப்போர்ட் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரவின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதி வந்து என்ன ரவி இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரவி வந்து நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, என்ன ரெஸ்டாரண்ட் வச்சேன் அப்படின்னா என் பேரில் என் காசில் தான் நான் வைப்பேன், முன்னாடியே சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அதான் மம்மி உங்ககிட்ட முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, இந்த காசு உன்னோட காசுன்னு நினச்சதுன்னா வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வந்து ரவி வந்து அதெல்லாம் கிடையாது, எனக்கு அந்த காசு வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரவின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் இங்கே ரவி வந்து உட்காந்துருக்காரு. முத்து வந்த உடனே என்னடா ஆச்சு, காசுலாம் வாங்கிட்டு இப்போ இடத்த பார்க்குறியே எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து ரிவ்யூ வந்து டே எனக்குலாம் அது விருப்பமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து கரெக்டாக நீ சொல்ல பாரு, இப்போ இது கரெக்டாக 100% கரெக்டாக அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து இங்கே வந்து சுத்தி வந்து என்ன அவர் ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சுத்தி வந்து அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி கவனிச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாடுறா, உன்னோட காசில் நீ வச்சா மட்டும்தான் உனக்கு ஒரு கெத்து இருக்கும், அது இல்லாமல் உன் காசில் யாரோட இதுலேயும் நம்ம ஆரம்பிக்க போகிறலன்னு சொல்லி ஒரு தைரியம் வரும் அப்படின்னு முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரவி வந்து சரா அப்படின்னு சொல்லி ரவின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து நீ எடுத்தப்ப சரியான முடிவு தான், அது வந்து பழக்குறளோட காசு தான் ஓகே, அது பழக்குறல் வச்சு எப்படி என்ன பண்ணதோ செலவு பண்ணிக்கிட்டோம், ஆனால் நீ கொண்டாடாம இருக்க பாரு அதுதான்டா நீ அங்கே இருக்கடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து வந்து முத்து அப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த காசை நீ ஆரம்பிக்காதடான்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து இன்னும் முத்து இப்போதைக்கு நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாங்க, நான் சொல்றது கரெக்டு தான், அவள் காசில் ஆரம்பிச்சா தான் அவனுக்கு ஒரு கெத்து இருக்கும், அவனோட கோலை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதி வந்து என்னங்க நீங்கள் இப்படி பேசினா எப்படி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாங்க, நான் சொல்லுவது கரெக்டாக, நீங்களே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதி வந்து நீங்கள் நல்லவர் தான், நீங்கள் கரெக்டாக தான் முடிவு எடுப்பீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எங்கே நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைங்க, நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், அவன் எடுத்த முடிவும் கரெக்டு தான், அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுற வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே அண்ணாமலை வந்து என்ன பேச்சு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இந்த மாதிரி காசு கொடுத்தாங்களாப்பா, அது வந்து ரவி வந்து ஸ்ருதிக்கிட்ட எனக்கு இந்த காசு வேணான்னு சொல்லியிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரவி வந்து இல்லைப்பா, ஆரம்பித்தேன் என் கையில் காசை போட்டு தான்ப்பா நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து விஜய் கேட்குறான், டே என்னடா பேசிகிட்டு இருக்கா, முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த அண்ணாமலை வந்து சரிடா, உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா, அந்த காசை நீ சம்பாரிச்சு ஹோட்டல் வைப்பேன்னு சொல்லி உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரவி வந்து ஆமாப்பா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து சரி உன்னோட காசு நீ வச்சாம தான் சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரவி வந்து ஆமாப்பா, என் காசில் வச்சு நான் கஷ்டப்பட்டு வந்து வச்சா தானப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் ஸ்ருதி வந்து அங்கிள் நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்னோட காசும் அவனோட காசும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து இல்லைம்மா, அது அவன் நினச்சா ஓகே, ஆனால் அவன் அப்படி நினைக்கலையே, என்னோட காசை நான் சம்பாரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான், அது அவனை பண்ண விட்டேன் பாட்டுன்னு போட்டுமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ருதி வந்து இங்கே பாருங்க, எனக்கு அவன் வேலை செய்யறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு ஹோட்டல் வைக்க போற இல்லையா, நீ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு இவன் ஆளை வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதி வந்து அது எப்படி அங்கிள், இவன் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு இவன் எப்படி வேலை செய்வான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து இன்னமா அவனோட ரெஸ்டாரண்ட்ல வேலையை பண்ண விட மாட்டேற, அதுவும் இல்லாமல் மற்ற ரெஸ்டாரண்ட்லேயும் அவனை வேலை செய்ய விட மாட்டேற, வேற என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதி வந்து இன்னும் அங்கிள் நீங்கள் இப்படி புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, நான் அவனுக்காக தான் காசை வாங்கி இப்போ ரெஸ்டாரண்ட்டே வைக்க போறதுக்கே அவன் வரலன்னா எப்படி அங்கிள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து அம்மா அது அவனோட முடியுமா, அது யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாருங்க பழக்குறாள், உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நீங்கள் வைங்க, ஆனால் அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோன்னா இங்கே மீனா வராங்க. முத்து பின்னாடி வந்த உடனே சொல்லி மீனா என்ன மீனா ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து ஆமாங்க எனக்கும் அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, அது இல்லாமல் இந்த காசில் ரெஸ்டாரண்ட் வைக்க சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க, நானும் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் நமக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லையா,
ஸோ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு தான் நானும் எதுவுமே பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து கரெக்டு மீனா நீ பண்ணது கரெக்டாக சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ சொல்லாமல் இருந்தால் நல்லா தான், நீ சொல்ல நினச்சேன் நல்ல வேலை நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து எதுக்குங்க இப்படி சுற்றி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து உனக்கா பழக்குறள் பற்றி தெரியாது, அப்பப்போ திடீர்னு ஏதோ முடிவு எடுப்பாங்க, எதுவும் யோசிக்காமல் அதுக்கு தான் யோசிச்சு இது தப்பு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க, பரவாயில்ல விடு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து புரிஞ்சா சரி தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் வந்து ரவி கிட்ட பேசுகிறாங்க, வர்றான் அவள் அவ்வளோ சொல்கிறா உனக்கு நல்ல வாய்ப்பு முதலாளி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரவி வந்து இங்கே பாருங்க நீங்களும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு இதுக்கு விருப்பமே கிடையாது, நான் என்னோட காசில் வச்சா மட்டும் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து ரவி வந்து ரொம்ப கோவத்தில் வெளில போயிடுறாங்க. போனாங்க விஜயாக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல வேலை அவங்க காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, இவ தான் ஒரிஜினல் பணக்காரி அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ரோகிணி வந்து இன்னும் ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னா இந்த வீட்டில் வேற ஒரு 2 இருக்குது பாரு, ஒன்று சாக்கடை இன்னொன்று பூக்கடை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து இன்னும் நம்மளை தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் விஜய் வந்து பூக்கறி ஓகே பரவாயில்ல அவளுக்காச்சு ஸோ அம்மா அப்பா ஸோ இல்லாமல் இருக்காங்க, இவளுக்கு யார் இருக்கான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, வந்து தேவையில்லாமல் இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிட்டா அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து வெளில போகிறாங்க. போனோன்னா இங்கே விஜயா எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து அதான் என்கிட்ட ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்காக ஸோ இடம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அப்படியம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஸோ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஸ்ருதி வந்து சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ருதி வந்து போகிறாங்க. போனோன்னா அங்கே ஸ்ருதியோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மம்மி இந்த இடம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஸ்ருதியோட அம்மா சூப்பராக இருக்குமா, இந்த இடத்துல நம்ம வச்சா கண்டிப்பாக நல்லாவே ஓடும், அது இல்லாமல் மெயின்லவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ருதியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து ஆமாம்மா கரெக்டாக நமக்கு மாட்டியிருக்கு ஸோ இதை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு 40 to 50 lakhs போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா அவ்வளோதானா, சரி சரி நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி லேண்டோட ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து ரொம்ப நன்றி மம்மி, அந்த ரவி தான் உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் அவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான், கூடி செகண்டில் புரிஞ்சுடுவான் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே ஸ்ருதியோட அம்மா நல்ல வேலை நம்ம வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க, எப்படியோ காசை கொடுத்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு ஸோ அவங்க நம்ம வீட்டுக்கு வர வச்சா போதுமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸ்ருதியோட அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து இந்த மம்மி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பேமெண்ட் போட்டு விட்டுறேன், நம்ம இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஓனர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து நாளைக்கு நல்ல நாள் தான் நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி ஸோ இங்கேயும் பாதி காசு அட்வான்ஸ் காசை கொடுத்துட்டு ஸோ போயிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.